என் சூழ்நிலையை பார்த்து வேடிக்கை பார்த்து மகிழுகிற தேவன் என் கூட இல்ல. என் கண்கள்ல இருந்து ஒரு துளி கண்ணீர் வருகிறதற்கு முன்னதாகவே என் தேவனுடைய கண்கள் கசிங்கி விடுகிறது. என் உள்ளம் உடைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாகவே என் மீது அவர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் அவருடைய உள்ளம் உடைகிறது. என் பிள்ளையினுடைய மனதை பார். அப்படிப்பட்ட என் தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது என்னை வேடிக்கை பார்த்து சும்மா நின்று கொண்டிருப்பாரா? எல்லாரும் கல்லெடுத்து எறியட்டோன்னு நின்றுகிட்டு இருந்தாங்க. அந்த பாவியான ஸ்திரியோ அந்த இடத்துல கல்லெறிபட்டு இப்போ மரணத்தின் வேலையிலே நின்று கொண்டிருந்தா. பெரிய பெரிய கல்லா தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. மனுஷர்கள் அப்படித்தான், எப்ப நம்மளை முடிக்கலான்னு எதையோ ஒன்று சிந்திச்சு நமக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆனா அந்த பாவியான ஸ்திரியையும் பரிபூர்ணமாய் நேசிக்கிற வல்லமை அங்கேதான் நின்று கொண்டிருந்தது. அதே தேவன் உன் நடுவில் உனக்காக பரிந்து பேசிக்கொண்டு உன்னை உயர்த்த, கனப்படுத்த, மேன்மைப்படுத்த, ஸ்திரப்படுத்த உன் நடுவில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன் பாளையம் எங்கிலும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உனக்காகவே அவர் சிலுவையை சகித்தார்.